திண்டிவனத்தில் பணம் எடுத்து தருவதாக கூறி ஏமாற்றி ஏடிஎம் கார்டை மாற்றி 30,000 ரூபாய் திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏகாம்பரம் மகன் பொன்னன் என்பவர் கடந்த 19/12/2023 ஆண்டு திண்டிவனம் நேரு வீதியில் உள்ள அரசு வங்கியில் தன் மகன் அனுப்பி வைத்த பணத்தை எடுப்பதற்காக சென்றார். அப்போது அருகில் இருந்த நபர் நான் பணம் எடுத்து தருகிறேன் என தெரிவித்தார். அதன் பேரில் பொன்னன் ஏடிஎம் கார்டை அவரிடம் கொடுத்து பின் நம்பரையும் தெரிவித்துள்ளார். அந்த நம்பர் மாற்று கார்டை மிஷினில் சொருகிவிட்டு பணம் வரவில்லை என்று கூறிவிட்டு சென்று விட்டார். பொன்னன் அந்த கார்டை எடுத்து பார்த்தபோது தன்னுடைய கார்டு இல்லை என்று தெரிய வந்தது. உடனே அவருடைய அக்கவுண்டில் இருந்து 30,000 பணம் எடுத்ததாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதை பார்த்தவுடன் பொன்னன் அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து திண்டிவனம் போலீசில் புகார் செய்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் திண்டிவனம் உதவி காவல் ஆய்வாளர் சுதன் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் இருந்தபோது நேரு வீதியில் அரசு வங்கி அருகே சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பொன்னன் என்பவரிடம் ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்து 30,000 பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டான். இந்த பணத்தில் 70,000 செலவழித்து கடனுக்காகவும் கொடுத்துவிட்டதாக தெரிவித்தான். மேலும் விசாரணையில் தென்காசி மாவட்டம் சிவகிரி வட்டம் புளியன்குடி பகுதியைச் சேர்ந்த முகமது கனிமகன் முகமது உவைஸ் என்பது தெரிய வந்தது. திண்டிவனம் போலீசார் முகமது உவைஸ் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் அவனிடமிருந்த ரூபாய் 10,000 மற்றும் 5 போலி ஏடிஎம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இவர் மீது தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.